மயிலாடுதுறை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பணிக்கு சென்ற செவிலியர் பணியின் போது மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா மணல்மேடு காவல் சரகத்துக்கு உட்பட்ட மேலா ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னையன். இவரது மகள்தான் 30 வயதான தையல் நாயகி. இவருக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நீடூரை சேர்ந்த ஜெய்கணேஷ் என்பவருடன் திருமணமாகிய நிலையில் ஒரு சில நாட்களிலேயே கணவரை பிரிந்து பெற்றோருடன் வசித்து வந்தார். மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 2 வருடங்களாக செவிலியராக பணியாற்றி வந்த இவர் நேற்று இரவு பணிக்கு சென்றுள்ளார். இரவு 8:30 மணியளவில் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற இரவு உணவை சாப்பிட்ட தையல் நாயகி 9 மணியளவில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தையல் நாயகியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட சுகாதார நிலைய அலுவலர்கள் அவரை மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அவசர ஊர்தியில் கொண்டு சேர்த்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தையல் நாயகி ஏற்கனவே உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆரோக்கியமான உடல் நிலையில் இருந்த தையல் நாயகி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியின் போது உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.